எப்படியாவது நம்ம ஒரு இடம் வாங்கிடணும், ஒரு சொத்து வாங்கிடணும் அப்படின்னு இவர்கள் போராடுவார்கள். ஆனால் அதற்கு கூட இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இந்த குருவே இங்க பாதகாதிபதியாக வர்றதுனால இவங்களை ரொம்பவும் அவமானப்படுத்தி, இவங்களை தலையில தட்டி, இவங்களை குட்டி குனிஞ்சு உட்கார வச்சுத்தான் ஒரு வேலையை செய்து கொடுப்பார்கள். இப்போ இந்த குரு சாபம் அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்கு அதிகம் வரும். இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் யாரை பாஸாக எடுத்துக் கொள்கிறார்களோ, ஏன்னா இந்த கன்னிராசி பொண்ணு ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, எந்த ஒரு டெக்னாலஜியும் கப்பு கப்புன்னு பிடிச்சிருது, விட்டா பயங்கர ஸ்பீடில் இது மேலே போயிடும் அப்படின்னு சொல்லி தனக்கு, அதாவது பாஸ் என்ன பண்றாரு, தனக்கு எல்லா வேலையும் இந்த பொண்ணு மூலமா சாதிச்சுக்கிறாரு. அதுக்கு கை அமுக்கணும்னாலும் கை அமுக்கணும், கால் அமுக்கணும்னாலும் கால் அமுக்கணும், இல்ல ஒரு டிக்கெட் வாங்கணுமா, இல்லைன்னா ஒரு பில்லு கட்டணுமா, எல்லாத்தையும் இவர்களிடம் சுரண்டி கொண்டு என்ன பண்றாங்க, 2 வருஷத்துல இவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய வித்தையை 4 வருஷம் இவர்களுக்கிடம் இழுத்து விடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, இவங்க முதல்ல அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பிறகுதான் இந்த விஷயத்தை இவர்கள் யோசித்து, நமது குருவே, நமது பாஸே, நமது ஆசிரியரே நமக்கு துரோகம் செய்கிறார்கள் அப்படிங்கிறதை இவர்கள் அங்குதான் உணர்கிறார்கள். அப்பவும் கூட இவர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் என்னென்ன இன்புட் மீடியா இருக்கோ அனைத்து விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு மளமளவென்று இவர்கள் மேலே ஏறி விடுகிறார்கள்.